நியோபக்ஸ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா நியோபக்ஸ்னு, இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் புதுசுன்றனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறது இதில் ரொம்ப ஈஸி. அதாவது பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு ஒன்று, யூசர் நேம் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிங்க, பாஸ்வேர்டு, இமெயில், பேபால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேபால் இமெயில் ஐடியும் நீங்கள் என்ன இமெயில் ஐடி இங்கே கொடுக்குறீங்களோ அதே பேபால் இமெயில் ஐடியும் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் இயர், இந்த ரெஃபரர் அப்படின்றது தேவையில்லை விட்டுருங்க. இந்த பர்த் இயர், அதுக்கப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ரெடி ஆகிடும். இதோட வெரிஃபிகேஷன் மெயில், அதாவது பார்த்தீங்கன்னா இதோட வெரிஃபிகேஷன் மெயில் உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்துடும். அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு இதில் இப்போ உங்களோட யூசர் நேம் அங்கே நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, இது வந்து என்னோட யூசர் நேம். ஸோ நீங்கள் அங்கே என்ன க்ரியேட் பண்ணீங்களோ அந்த யூசர் நேம் இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பாஸ்வேர்டு, செகண்டரி பாஸ்வேர்டுன்றது தேவையில்லை. ஸோ வெறும் யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் கொடுங்க. யூ ஆர் நவ் லாக்ட் இன். இப்போ நீங்கள் உள்ளே என்ட்ராக போகிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃப்ரண்ட் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெம்பர்ஷிப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ பார்த்துருக்கீங்க, உங்களோட ரெஃபரல் யாராவது இருக்காங்களா, பேலன்ஸ் உங்களுக்கு மெயின் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் இங்கே பாருங்கள், வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ். இது எல்லாமே உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட், சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஜஸ்ட்டு ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெட் பட்டன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜில் நெக்ஸ்ட்டு நியூ டேப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ வெயிட்டிங் ஃபார் த அட்வர்டைஸ்மெண்ட் டு லோட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதோட சிம்பிள் உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகே, அந்த லோட் ஆன பிறகு இங்கே பாருங்கள் லோட் ஆகுதா எல்லோ கலரில். ஸோ இந்த எல்லோ கலரில் இது லோட் ஆகி முடித்தோடனே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கிரெடிட்டட்னு உங்களுக்கு வரும். ஸோ மேலே பாருங்கள் இப்போ கிரெடிட்டட்னு வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் எல்லாமே ஒவ்வொன்றும் இதே மாதிரி தான் கிளிக் பண்ணணும். ரெட் சிக்னல், ஸோ இதே மாதிரி கிளிக் பண்ணி ரெட். ஸோ இதெல்லாம் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களோட அக்கௌண்ட் போயிடும். ஸோ இதுதான் உங்களோட பேஜ். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸ். ரெஃபரல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரல்ஸ் மூலிமா நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்குண்டான ஏர்னிங்ஸ் வரும். நிறையா பேர் ரெஃபரல்ஸில் தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ரெஃபரல்ஸ் இருக்காங்க. இந்த வெப்சைட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணது. ஸோ இப்போ தான் இதை நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பேனர்ஸ், இதெல்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இதுதான் உங்களோட ரெஃபரல் ஐடி. இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த பேனர்ன்றதை கிளிக் பண்ணோன்னே இங்கே இருக்குது இல்லைங்களா ஹெச்டிடிபின்னு சொல்லி. ஸோ இதுதான் உங்களோட ரெஃபரல் ஐடி. ஸோ இந்த ரெஃபரல் ஐடியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக எல்லாரையுமே ரெஃபர் பண்ணலாம். அது எப்படி ரெஃபர் பண்ணலான்றதை உங்களுக்கு இன்னொரு வீடியோ இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாளைக்கு 100 to 200 ரெஃபரல்ஸை நீங்கள் ஈஸியாக இதில் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க மூலியமாக நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, இதில் ஒரு 6 வெப்சைட் ஜென்யூன் வெப்சைட் இருக்குது. எல்லாத்துலேயுமே இதே மாதிரி அக்கௌண்ட் ரெடி பண்ணணும். அது என்னென்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இதை லாக் அவுட் பண்ணிடுங்க. இதில் எப்படி கிளிக் பண்ணணும்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. ஸோ இதில் பண்ண வேண்டியது வியூ அட்வர்டைஸ்மெண்ட்னு கொடுத்துட்டு ஆடை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஒர்க் ரெஃபரல்ஸை ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோபக்ஸ். இந்த ப்ரோபக்ஸ் அப்படின்றதில் அதே மாதிரி உள்ளே போக வேண்டியது தான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின்னு கொடுங்க.
ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட், ஸோ இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் என்னோட ரெஃபரல்ஸ், இதுதான் என்னோட அக்கௌண்ட்டோட பேஜ். இது என்னோட மெயின் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல்ஸ் லிங்க் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க. இதுதான் உங்களோட ரெஃபரல்ஸ் லிங்க். இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுக்கு கீழே ரெஃபரல்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரெஃபரல்ஸுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் அதிக டைம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெஃபரல்ஸை ஆட் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை தயவு செய்து நீங்கள் நல்லா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படியே இல்லைனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி ரெஃபரல்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், வியூ ஆடுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த வியூ ஆடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், வெயிட்டிங் ஃபார் த அட்வர்டைஸ்மெண்ட் டு லோட். ஸோ இது லோடாகி முடித்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உண்டான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட்டட்னு சொல்லி காட்டிடும். ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 50 பைசேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் அது கிளியராக இந்த இடத்துல காட்டுறேன். பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் வேலிடேட்டட், யூ ஹேவ் ஜஸ்ட் பீன் கிரெடிட்டட் $0.01. $0.01 நம்ம இந்தியன் கரன்சியில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 பைசே. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை லோட் மட்டும் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல இந்த டிக் அடித்து அதுக்கப்புறம் இந்த யூ ஹேவ் ஜஸ்ட் பீன் கிரெடிட்டட்னு வந்துருச்சுன்னா போதும், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் இதே மாதிரி தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுலேயும் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரல்ஸ் தான். இதுலேயும் ரெஃபரல்ஸ் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெத்தட், அதாவது நெக்ஸ்ட்டு ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் சென்ஸ். ஐ மீன் CLIXSENSE, கிளிக் சென்ஸ். இதுவும் அதே மாதிரி தாங்க. கிளிக் சென்ஸ்லேயும் இதே மாதிரி தான் உள்ளே போகிறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட் நேம், இமெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு ஒவ்வொன்றா கொடுத்துருங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போன பிறகு அதே மாதிரி இங்கே வியூ ஆடுன்னு சொல்லி வரும். ஸோ இந்த வியூ ஆடுன்றதை இதே மாதிரி தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணியிருக்கேன். பட் இங்கே என்ன சொல்லுதுன்னா, நான் சைன்இன் பண்ணாதனால யூ ஆர் நாட் சைன்ட் இன் வருது. நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிரெடிட் ஆகும். பட் இதில் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால், இங்கே வந்து அவங்க பிக்சர் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4 பிக்சர் இருக்கும். அதில் எது கேட் அப்படின்னு, அதாவது பூனை இருக்குது இல்லைங்களா. ஸோ அது எது கேட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் கேட் பிக்சரை கிளிக் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்ட்ரியா, INCENTRIA, இன்சென்ட்ரியா. இதுவும் அதே மாதிரி ஒர்க் தாங்க. இதுவும் ஜென்யூனாக பே பண்ணுற ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்குள்ளேயும் அதே மாதிரி போயிட்டு ஸோ வந்து பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வியூ ஆடுன்னு கொடுக்குறீங்க. இதுலேயும் ஆட் இருக்கும். அந்த ஆடை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் அதை நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன அமௌண்ட்டுன்னு உங்களுக்கு இங்கே போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஆட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எவ்வளோ ஆட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில். ஸோ நிறையா ஆட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸ் தான். உள்ளே போனீங்கன்னா ரெஃபரல்ஸ் இருக்கும். அந்த ரெஃபரல்ஸ் லிங்க்கை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே அந்த வீடியோ நல்லா கிளியராக பாருங்கள். ரெஃபரல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட்டு கிளிக்ஷியா, இதுவும் அதே மாதிரி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும், பெய்ட் டு கிளிக். ஸோ இதுலேயும் அதே மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்ஸ்பி. ஸோ இந்த பக்ஸ்பின்ற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸ் வெப்சைட்டுங்க இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆடு கிளிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுலேயும் அதே மாதிரி தான் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் கொடுக்குறீங்க. ஸோ இதுலேயும் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடை வியூ பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல்ஸை ஆட் பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான ஏர்னிங்ஸ் இதில் கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கேப்சா டு கேஷ் இங்கே இருக்கு இல்லைங்களா, CAPTCHA கேப்சா டு கேஷ்ன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஒரு சின்ன குழந்தை கூட செய்யக்கூடிய ஒரு ஒர்க். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உள்ளே நீங்கள் உங்கள் யூசர் நேம், அதாவது புது ஆள்னால் நீங்கள் ஜஸ்ட்டு சைன்அப் பண்ணி யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் உள்ளே என்ட்ரானிங்கனாலே போதும். ஸோ இதுதான் கேப்சா ஒர்க்குன்னு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆல் யூ நீட் இஸ் என்டர் த கேப்சா சிம்பிள் ஷோன் இன் அவர் சிஸ்டம். நீங்கள் கேப்சா ஒவ்வொரு கேப்சாவும் என்ட்ரு பண்ணால் போதும், உங்களுக்கு அதுக்குண்டான அமௌண்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. கேப்சானா ஸோ பார்த்தீங்க இல்லைங்களா, இதுதான் கேப்சான்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் கேப்சான்றது. ஸோ இது வந்து பெருசாக இருக்குது. இந்த மாதிரி அதிகமான லெட்டர்ஸ் இருந்தால் இதுக்கு அதிகமாக பே பண்ணுவாங்க. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா வெறும் 4 வேர்ட்ஸு 5 வேர்ட்ஸ்லாம் வரும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான மாதிரி பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேப்சாலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிலையபிளாக இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மெகா டைப்பர்ஸ். ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா மெகா டைப்பர்ஸ்னு. இது பாருங்கள் மெகா டைப்பர்ஸ் அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கேப்சா ஒர்க் தான் அது. நீங்கள் அந்த கேப்சா ஒர்க்னால் அவங்க கொடுக்குற வேர்டிங்ஸை டைப் மட்டும் பண்ணால் போதும். அதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ணுறது என்ன ஏதுன்றது இதில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி சைன்அப் பண்ணுறீங்க, அதே மாதிரி லாகின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாமே இங்கே சைன்அப் அண்ட் லாகின் ஒர்க் தான். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் ஆடை பொறுத்த வரைக்கும் ரெஃபரல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ரெஃபரல்ஸ் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ரெஃபரல்ஸ் ஆட் பண்ணிட்டா நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, நீங்கள் ஆடை கிளிக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஒரு 1 மந்த்து மட்டும் சின்சியராக ஒர்க் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள்ட்டருந்து நீங்கள் ஈஸியாக கமிஷன் மட்டும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆன்லைன் ஒர்க்கில் எந்த ஜாபுமே பண்ணுறதில்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறதை வச்சு தான் நான் வந்து இப்போ ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெஃபரல்ஸுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படின்றது என்னோடய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க, அதாவது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளியராக ரெஃபரல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை வீடியோஸ் வேணாலும் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா என்னோடய கஸ்டமர்ஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் என்னோடய மெயின் ஒர்க். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.